நமக்கு மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியிலே நடந்து போவார். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியிலே நடந்து போவார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர், இந்த மாதம் நமக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தடைகளை நீக்குகிற அந்த ஆண்டவர் நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையிலே உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். பல மனிதர்கள் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு முன்பாக போய் பல தடைகளை எடுத்து போட முயற்சி எடுத்து நிறைய பேர் தோற்று போய், இனி உனக்காக நான் போக முடியாது, நீ எங்க கால் வச்சாலும் தடையாகவே இருக்குது, நாங்க இருக்க மாட்டோம், இனி நீ போலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் போய் அந்த தடையை எடுக்க முடியாம இருந்திருக்கலாம். அந்த தடை நகர்த்த முடியாத தடையா இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவரால் எடுக்க முடியாத தடை என்று எதுவுமே இல்லை. யாருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், அந்த தடைகளை கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே பல வருடங்களாய் பல மாதங்களாய் நமக்கு பின்தொடர்கிற அந்த தடைகளை கர்த்தர் முறியடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில நிறைய பலவிதமான தடைகள் இருந்தது. அவர்கள் செய்த தவறுகளினால தடை வந்துருச்சு, முன்னோர்களுடைய பிரச்சனையினால தடை வந்துருச்சு, எதிரிகளால தடை வந்துருச்சு. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய தடைகளை முறியடிக்கிற தேவனாய் இருந்தார். மனிதர்களால முறியடிக்க முடியாத தடைகள், அவர்களுடைய சொந்த பலத்தால முறியடிக்க முடியாத தடைகளை, அந்த தடை கற்களை எடுத்து போட்டு ஜனங்களை கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தினார். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கணும், நம்ம ஆண்டவரை நம்பணும். கர்த்தருக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்கவே முடியாது. என்னுடைய ராஜாவுக்கு முன்பாக எந்த மனிதனும் எந்த தடைகளும் வைக்கவே முடியாது. சோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ராஜாவாய் உனக்கு முன்னே போய், சாதாரணமான ஒரு மனிதனாய் அல்ல, சாதாரணமாய் நமக்கு இருக்கிற சொந்தக்காரர்களை போல அல்ல, கர்த்தர் இந்த மாதம் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக எப்படி கடந்து போகிறார் என்றால், அவர் ராஜாவாய் கடந்து போகிறார். ராஜாவுக்கு முன்பாக எந்த தடைகளையும் யாரும் வைக்க முடியாது. இந்த உலக ராஜாவுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் எந்த தடையும் வைக்க முடியாமல் இருக்குமானால், பரலோக ராஜாவுக்கு முன்பாக எந்த தடைகளும் நிற்க முடியாது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி இந்த வார்த்தை உச்சரித்து கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைகிறது.
தடைகள் உடைந்து அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறது. தடைகள் உடைந்து அந்த வரவேண்டிய பணத்தை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த தடைகள் உடைந்து அந்த கடன்கள் இப்பொழுது நிவர்த்தி ஆகிறது. அந்த தடைகள் உடைந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது ஏற்படுத்துகிறார். அந்த தடைகள் உடைந்து திருமங்கலங்கள் வெற்றியாய் நடக்க போகிறது. அந்த தடைகள் உடைந்து யாரெல்லாம் பிடுங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கையிலிருந்து மீட்டு கொடுக்கப்படுகிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி அன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தியை ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாய் பேசி ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் 1ஆம் தேதி நம்மோடு கூட பேசினார். அதை ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் பார்க்காதவங்க கேட்காதவங்க நம்முடைய யூடியூப்ல அந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்க கேட்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நேற்றைக்கு இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை நான் தியானிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வருகிற அவர்கள் ஜெயிக்க வேண்டிய 3 விதமான பெரிய தடைகளை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு ஜெபம் பண்ணி சொல்லி ஜெபம் பண்ண போறேன். அப்படின்னா நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு இந்த 3 விதமான தடைகள் நமக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் உயரணும்னு நினைச்சா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சா, இந்த 3 விதமான தடைகளை ஒரு மனிதன் மேற்கொள்ளாவிட்டால், ஒரு தேவனுடைய பிள்ளை மேற்கொள்ளாவிட்டால் அவர்கள் நிச்சயமாகவே சிகரங்களை அடைய முடியாது. ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்றவே முடியாது. அதனால இந்த 3 விதமான தடைகளை நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். அதை குறித்து இன்றைக்கு வேகமாய் வாசிக்க போகிறோம். முதலாவதாக 1ஆவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று, பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசி கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா தாவீது பத்சேபாளிடத்திலே இருக்கிற அந்த பிள்ளை ரொம்ப வியாதியாய் இருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் இருக்கிறது. அப்பொழுது ராஜா எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு யாருடைய முகத்தையும் பார்க்காம ஒரு அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து புசியாம அவர் எந்த காரியத்தையும் சாப்பிடாம நல்ல ட்ரெஸ் உடுத்தாம போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அந்த பிள்ளைக்கு எப்படியாவது உயிர் கிடைக்கணும், எப்படியாவது ஆண்டவர் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். மற்ற ஜனங்கள் அவருடைய அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ராஜா உள்ள உபவாசமா இருக்கிறதுனால எல்லாருமே பயத்தோட நடுக்கத்தோட ரொம்ப கஷ்டத்தோட எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த பிள்ளைக்காக இந்த தாவீது ஜெபம் பண்ணாரோ, எந்த பிள்ளைக்காக உபவாசம் இருந்தாரோ, அந்த பிள்ளை செத்து போயிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் அவருடைய காதுல பக்கத்துல எல்லாரும் சுத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம இதை சொல்லுவோம்? அவர் ரொம்ப வியாகுலப்படுவாரு, பிள்ளை பலவீனமா இருக்கும் போது இவ்வளவு அழுதாரு அப்படின்னு சொல்ற காரியத்தை பேசிட்டு இருக்கும் போது தாவீது ஒரு சைடா கேட்டுட்டு, பிள்ளை செத்து போயிருச்சா அப்படின்னு கேட்டாரு. ஆமா செத்து போயிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த இடத்தை விட்டு எழும்பி வேதம் சொல்லுது, அவர் அடுத்த நாளிலே நீங்கள் 7ஆம் நாளிலே 20வது வசனம், அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்தானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அடுத்த வசனத்தை, அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர்,
பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அப்பொழுது அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்க இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போவது இல்லை என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ இவங்க எல்லாம் கேட்கும் போது இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் போது அதற்காக அழுதீங்க, உபவாசம் இருந்தீங்க. ஆனா இப்ப இந்த குழந்தை இறந்து போயிருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எதையுமே நீங்க செய்யாம அழுகையை நிப்பாட்டிட்டு வஸ்திரத்தை மாத்திட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்க காரணம் என்னன்னு சொல்லும் போது அவர் அந்த இடத்துல சொல்றாரு, பிள்ளை உயிரோடு இருக்கும் போது அது ஜீவன் கிடைக்கும், நான் ஜெபம் பண்ணேன், பட் அது இறந்து போயிருக்குது, இப்ப நான் அனந்தனிடத்திற்கு போவேன் அல்லாமல் அது என்னிடத்திற்கு வராது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை அவர் செய்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தடை என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்சரே அப்படின்னா பதிலே இல்லாத சில தடைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து தான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை ஆண்டவர் எப்படி வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கு பதிலே ஆண்டவர் வைத்திருக்க மாட்டார். அதுக்கு பதிலே இருக்காது. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு நம்ம உபவாசம் இருப்போம், அதற்காக நம்ம ரொம்ப முயற்சி எடுப்போம், வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, சில பிரச்சனைகளுக்கு மட்டும், சில தடைகளுக்கு மட்டும் நமக்கு அதுல ஆன்சர் கிடைக்காது, அதுல பதிலே இருக்காது. ஆண்டவர் அமைதியா இருப்பார், ஆண்டவர் மௌனமா இருப்பார். ஆனா நிறைய பேர் எதுல விழுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு அந்த தடைகளை தாண்டி அவர்களால் அடுத்த படி அவர்களால் எடுத்து வைக்கவே முடியாது. இல்ல இல்ல, எனக்கு இந்த காரியம் நடக்காம நான் அடுத்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இந்த காரியம் நடக்காம நான் என்னுடைய எதுலையுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு தான் நான் நினைச்சேன், நான் ஆண்டவரிடத்துல அப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு நிறைய தரிசனம் இருந்துச்சு, நான் நிறைய போராடினேன், ஆனா இடையில இந்த மாதிரி எனக்கு ஒரு காரியம் எனக்கு வந்திருக்குது, இந்த காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை எனக்கு சரியாகியே ஆகணும், இதை ரெடி பண்ணியே ஆகணும். இந்த தடை மாறாம, இதுல ஒரு ஆன்சர் கிடைக்காம, இதுல ஒரு பதில் கிடைக்காம என்னால சம்பாதிக்க முடியாது, என்னால எந்த தொழிலையுமே செய்ய முடியாது. எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விஷனை கண்டிப்பா அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றவே முடியாதுன்னு நிறைய பேர் பின்தங்கின நிலைமையிலே போவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்ம தாண்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தடை கற்கள் என்ன தெரியுமா? சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியத்திற்கு பதிலே தராத காரியத்தில் நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துடவே கூடாது. அது உங்களுடைய கணவனாருடைய ரட்சிப்பா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்பா இருக்கலாம், இல்லைன்றால் ஏதோ ஒரு காரியத்திற்காக பதிலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு 5 வருஷமா வெயிட் பண்ணலாம். ஆனா அந்த 5 வருஷமா அந்த ஒரே பதிலுக்காக நீங்க வெயிட் பண்ணி வேற எதையுமே நீங்க செய்யாம விட்டுருக்கலாம். இல்ல, முதல்ல அதுக்கு பதில் வரட்டும், முதல்ல அந்த காரியம் எனக்கு சரியாகட்டும், நான் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதுல நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல எத்தனை நாள் நம்ம அதுல உட்கார்ந்துருக்க முடியும்? அந்த காரியத்திற்கு பதிலா ஆண்டவர் ஏன் தரலன்னு நமக்கு தெரியாது, ஆண்டவர் அதுல என்ன நடத்த போறாருன்னு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் சில ஜெபங்களுக்கு, சில முயற்சிகளுக்கு நமக்கு பதில் வராத போது அதை அப்படியே அந்த இடத்துல அதற்காக வைத்துட்டு நம்ம அடுத்த படி என்ன பண்ணணும்னா, அதை தாண்டி, அந்த தடையை தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும் போது போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது அவன் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டானா?
எத்தனை நாள் அவன் ஜெபம் பண்ணி இருப்பான்? இந்த சிறையிருப்பு என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, இந்த தொந்தரவு என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, நான் ஒரு நிரபராதி அப்படின்னு என்னைக்கு என்னை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க, என்னை எப்படியாவது ராஜாவுக்கு முன்னாடி நீங்க நிறுத்தணும், எப்படியாவது என்னுடைய தாய் தகப்பனை நான் பார்க்கணும். எத்தனையோ நாள் ஜெபம் பண்றாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்திற்கு பதில் வரல, அந்த சூழ்நிலைக்கு பதில் வரல. ஆனா பதில் வரலன்னு நினைச்ச உடனே அவ்வளவுதான், நான் எதையுமே நான் செய்ய மாட்டேன், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன், என்னை விட்டுருங்க, எனக்கு எந்த விஷனும் இல்லை அப்படின்னு ஒரு நாள் யோசேப்பு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, தனக்கு பதில் வராத அந்த காரியத்தை கூட, தனக்கு பதில் வராத அந்த காரியத்தில் அந்த மனுஷன் சோர்ந்து போகாதபடி அந்த தடைகளை தாண்டி தன்னுடைய காரியத்தை செய்ததினாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த மனுஷனை அந்த தேசத்திலேயே கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே ஹல்லேலூயா. கேட்கப்படாத ஜெபங்கள், ஆமென், ஆன்சரே இல்லாத, பதிலே இல்லாத சில காரியத்தை வைத்து நாங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இல்லாதபடி, அதை ஒரு தடையாக நாங்கள் நினைக்காதபடி எங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு பதில் இல்லாத சில காரியத்தை தாண்ட வேண்டிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பதில் தராத சில காரியத்திலே, பதில் வராத காரியத்துல நாங்க சோர்ந்து போய் ஒரு நாளும் உட்கார்ந்துடக்கூடாது, சோர்ந்து போய் ஒரு நாளும் உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விஷனுக்கு நேராய் ஓடுவதற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, சத்தமா அப்பாட்ட கேளுங்க. தகப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு உதவியை நீர் செய்வீராக. ஆம், யாருடைய வாழ்க்கையில எல்லாம் ஆமென் அந்த காரியங்கள் இருக்கிறதோ, கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர், இலங்கையில ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரருடைய மகனுக்கு திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய கால் பல இடங்களிலே அது முறிஞ்சிருச்சு. அப்போ அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த காலை நிறைய ஆப்ரேஷன் பண்ணி சரியாகிறதுக்காக முயற்சி எடுத்தா அந்த பையனால அதற்கு மேற்கொண்டு நடக்கவே முடியல. ரொம்ப பெரிய ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார், நிறைய ஊழியம். ஆனா இந்த பையனுடைய கால் உடைஞ்சு இந்த மாதிரி அவருக்கு அது கால் சரியாகாதனால, அந்த ஜெபத்திற்கு பதில் வராததுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டார், ரொம்ப உடைஞ்சிட்டாரு. என் பையனுக்கே கால் சரியாகல, நான் ஜெபம் பண்ணி மாற்றமே கிடைக்கல, நான் எதுக்காக இனி அடுத்து, அப்படியே ரொம்ப மனசுல உடைஞ்சு போய் தன்னுடைய ஊழியம் எல்லாம் ஒன்றொன்று அவரை விட்டு போயிருச்சு. நாளுக்கு நாள் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. ஒரு நாள் ரொம்ப வருத்தத்துல கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே, ஏன் என்னை இப்படி கைவிட்டீங்க, எதற்காக என்னை இப்படி நீங்க செஞ்சீங்க, நான் என்ன பண்ணினேன், என் மேல என்ன மிஸ்டேக் இருக்குது, நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஜெப அறையில போய் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவருடைய இருதயத்துல பேசினாராமா, நான் உனக்கு ஒண்ணுமே சொல்லலையே, நான் உனக்கு ஒண்ணுமே, நான் எந்த தப்பும் செய்யலையே, மொத்த தவறுக்கும் காரணம் நீ தான் மாறிட்ட. ஏன் அப்படின்னா, உன் பையனை நான் ரெடி பண்றதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருந்தேன், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல்லாம் இல்லை, உன் ஜெபத்தை நான் வச்சிருக்கிறேன், அது எப்ப கேட்கணும் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு ஜெபத்திற்கு பதில் வரலன்னு தெரிஞ்ச உடனே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி அமைதியாக நான் கொடுத்ததெல்லாம் நீ இழந்துக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் அந்த ஊழியக்காரரை எச்சரிச்சாராமா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு ஜெபத்திற்கு பதில் வராததுனால, ஒரு காரியத்திற்கு பதில் வராததுனால நீங்க எல்லாவற்றையும் தூர தூக்கி போட்டு அந்த காரியத்தையே நினைச்சு அந்த காரியத்திற்காகவே பிரயாசப்பட்டு அதிலிருந்து வெளியே வராமல் அடுத்து எந்த காரியத்தையும் செய்யாமல் இருந்தால் நஷ்டப்படுகிறது அவர்கள் அல்ல, நீங்க தான் நஷ்டப்படுவீங்க.
கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்களுடைய உயர்வுக்கான பெரிய தடை, அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான பெரிய தடை. நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். எனக்கு பதிலே இல்லை என்றால் அதுல கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும், அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு என்ன ஆன்சர் வராவிட்டாலும் என்னுடைய ஓட்டத்தை தடுப்பதற்கு ஒரு மனிதனால முடியாது. ஹல்லேலூயா! கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். முழு பலத்தோடு சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவது நீங்க மறந்துடாதீங்க, எனக்கு ஆன்சரே இல்லாத சில காரியங்கள், தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வளருவேன். எனக்கான பதில் எப்ப வரும்னு எனக்கு தெரியாது, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா காத்திருப்பேன். அது வரைக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் ஞாபகத்துல கர்த்தர் வச்சிருப்பார். என்னை அழைத்த தேவன் ஒரு பதிலை கர்த்தர் தருவார். ஆனால் அந்த பதில் வருகிற வரைக்கும் நான் அமைதியா இருக்க போவதில்லை. அந்த பதிலை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் சோர்ந்து போக போவதில்லை. அந்த பதில் எனக்கு எப்பொழுது வருமோ அப்பொழுது எனக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுது, ரொம்ப வயசான ஒருத்தரை கர்த்தர் கூனியாய் இருக்கிற ஒரு அம்மாவை கர்த்தர் எங்க பார்த்தாராமா? அந்த கூன் நிறைந்த அந்த அம்மாவை தேவாலயத்திலேயே ஆண்டவர் கண்டு, எவ்வளவேனும் நிமிர முடியாத அந்த கூனியை தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவர் பார்த்தாராமா. அப்போ எதேர்ச்சியா ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு வரும்போது அங்க அந்த அம்மா இருக்கிறத பாக்குறாங்க. அவ்வளவு வருஷமா அவங்க கூன் வியாதியோட இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் அந்த ஆலயத்திற்கு போகும்போது தனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல, இத்தனை நாள் நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பதில் கிடைக்கல, நான் எதுக்கு நான் இனி போகணும் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருந்தா அந்த இடத்துல அந்த அற்புதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? சில நேரத்துல பதிலுக்காக வெயிட் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம யாருமே இருந்துராதீங்க. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம், யாருக்காக பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு பதிலுக்காக நீங்க 5 வருஷமா வெயிட் பண்ணியிருக்கலாம், 10 ஆண்டுகளாக வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த பதிலுக்காக வெயிட் பண்றதுனால வேற எதையுமே செய்யாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது ஒரு தடை. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்தால்தான், என்னுடைய எல்லாவற்றுக்கும் பதில் வந்தால்தான் நான் அடுத்த ஸ்டெப் காலடி எடுத்து வைப்பேன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி எதிர்பார்க்கவே முடியாது. சில பதில்கள் 1 மாதத்துல நமக்கு பதில் வரும், சில பதில்களை கர்த்தர் 6 மாதத்துல கர்த்தர் தருவார், சில பதில்களை ஆண்டவர் 400 வருஷம் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ண வச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போன அன்று முதலே எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எகிப்துல உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை, அவர்களுக்கு கானான் தேசம் தான் அவர்களுக்கு. ஆனா 400 வருடங்கள் தாண்டி கர்த்தர் எகிப்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு கூக்குரலை கேட்டு கர்த்தர் கொண்டு போறதுக்கு வல்லவரா இருந்தார். அப்போ இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்க? சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படின்னா சில ஆன்சர் வராததுனால இல்லை நான் அவ்வளோதான், அந்த உயரத்திற்கு போகவே மாட்டார்கள். இந்த தடையை ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இந்த தடையை ஜெயிப்பதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். பாடுவோம், ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடு. கைகளை மேல ஆவியே சத்தமா ஹல்லேலூயா, ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடும் அனலா
பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதற்கு சகரியா என்கிற தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு சாதாரணமான ஒரு நபருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த இடத்திற்கு அந்த அந்த உயர்வுக்கு ஒரு மனுஷனால போகணும் அப்படின்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு பரிசுத்தவானா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100% அவன் பரிசுத்தவானா இருக்கணும். அவனுக்குள்ள ஒரு பழுது கூட இருக்காது. சிலர் அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணியிருந்தா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொய் சொல்லியிருந்தா, ஐயோ நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுது. ஆனா அத்தை இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணது எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாங்க. அப்படியே நாள் போயிட்டே இருக்கு, வருஷங்கள் தாண்டிட்டே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது அந்த பிள்ளை தனக்கு கொடுக்கிறதற்கு ஆண்டவர் காலதாமதம் பண்ணிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருக்கு ரொம்ப ஏஜ் ஆச்சு, 2 பேரும் வயசாயிட்டாங்க. ஆனா வயசானாலும் அந்த ஜெபத்திற்கு தனக்கு பதில் வரலன்றதுக்காக பரிசுத்த வாழ்க்கையை அவங்க குறைக்கவே இல்லை, அவங்க ஆண்டவரை தேடுகிறத குறைக்கவே இல்லை. அந்த உயரத்திற்கு நேராக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதற்கு நேராக வைக்கப்படுகிற எந்த படியிலையும் அவங்க கீழே வரவே இல்லை, எதுலையுமே கீழே வரல. அவங்க அந்த லக்கை நோக்கி அந்த விஷனை நோக்கி போகிற ஓட்டத்தில் அவங்க போயிட்டே தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அந்த சிகரத்தையும் அவங்க அடைஞ்சாங்க. அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய சிகரங்களை தடுத்து நிறுத்தும்படியாக, உங்களுடைய லக்குகளை தடுத்து நிறுத்தும்படியாய், உங்களுடைய உயர்வுகளை தடுத்து நிறுத்தும்படியாய் சில காரியத்திற்கு உங்க வாழ்க்கையில ஆன்சர் கொடுக்காத, ஆன்சர் கிடைக்காத சில காரியத்தை பிசாசு கொண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு, இந்த காரியத்திற்கு தான் பதில் வரல, இந்த காரியத்திற்கு தான் உனக்கு ஆன்சரே இல்ல, நீ அந்த காரியத்திற்கு நேரா எப்படி போலான்னு சொல்லி உங்களை சத்துரு தடுத்து நிறுத்தி இருப்பாரானால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து அந்த தடைகளை உடைக்கிறவர். அந்த தடைகளை தாண்டி இல்ல, உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது, அந்த காரியத்திற்கு ஒரு பதிலை நான் வச்சிருக்கிறேன், அந்த பிள்ளையினுடைய காரியத்திற்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறேன். நீங்க அந்த தடையை பார்த்து நீங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்காதபடி கர்த்தர் அடுத்த படிக்கு நேராய் கிருபையாய் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. என்ன தீர்மானம் எடுக்க போறீங்கன்னா, என் வாழ்க்கையில ஆமேன் எதற்கு பதில் இல்லாமல் இருந்தாலும், ஆன்சர் இல்லாததை பார்த்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் உட்கார மாட்டேன். அந்த தடையை தாண்டி அடுத்த முயற்சி எடுப்பேன், அடுத்த வேலை செய்வேன், அடுத்து என்னுடைய லட்சியத்திற்கு நேராக என் காலடி எடுத்து வைப்பேன். ஏற்ற நேரம், ஏற்ற சமயம், ஏற்ற நாள் கர்த்தர் நான் ஜெபித்த, நான் நினைத்த அந்த காரியத்தினுடைய தடைகளை மாற்றி எனக்கு கிருபையாய் கொண்டு வருவார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க வெற்றி அடையணுன்றவங்க அத்தனை பேர் இந்த செய்தியை நீங்க தயவு செய்து ரொம்ப கவனமாய் கேளுங்கள். வாழ்க்கையில நான் முன்னேறணும், எதுவுமே என்னை தடுத்து நிறுத்தக்கூடாது. பாருங்க, அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிகளையும் சில நேரத்தில் சில பிரச்சனை அப்படியே அவங்கள தடுத்து நிற்க வச்சிருது. அவங்க தடையா இருந்துடுறாங்க, அதுக்கு மேல அவர்களால் போகவே முடியல. அந்த தடை கற்கள் எடுக்கப்படணும், அந்த தடையான சுவர் எடுக்கப்படணும். யோசேப்புனுடைய அபிஷேகம் தடைகளை தாண்டி வளர்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தடணும். சத்துரு எத்தனை பெரிய தடைகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினாலும் வச்சாலும் அந்த தடைகளை தாண்டி வளர பண்ணுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அந்த தடைகளை தாண்டி உயரக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த தடையை நம்ம ரொம்ப அழகா தாண்டணும் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். நீங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்குமே ஜெபம் பண்ணாத ஒரு ஆளு, எதுக்குமே கவலைப்படாத ஒரு ஆளு, எதுவுமே வேணும் அப்படின்னு கேட்காத ஒரு ஆளு, ஏசப்பாட்ட ஒரே ஒரு காரியத்திற்காக 3 விசை ஜெபம் பண்றாரு. அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சரீரத்தில் ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை அவரால் தாங்கவே முடியல. அந்த பலவீனம் அவருக்கு வேண்டான்னு நினைச்சு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த மனுஷன் எதுக்குமே ஜெபம் பண்ணாம இந்த ஒரு பலவீனத்திற்காக அவர் ஜெபிக்கிறதா இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த பலவீனத்தை மனசு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஏத்துக்கவே முடியல. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம இருந்தாரு. ஆனா சாப்பாடு இல்லாம இருந்ததை அவர் ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாம இருந்தாரு, அந்த ட்ரெஸ் இல்லாம இருந்ததை அவர் ஏத்துக்கிட்டாரு. பரவாயில்லப்பா, ட்ரெஸ் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ட்ரெஸ் போட்டுக்கலாம்ப்பா, விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை போயிட்டாரு. வீடு இன்னைக்கு இல்லை என்னப்பா, நாளைக்கு தங்கிக்கலாம்ப்பா, விடுப்பா. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைக்குள்ள போனாரு. எல்லா பிரச்சனையும் அவருடைய மனசு என்ன பண்ணுச்சுன்னா ஏத்துக்கிட்டுச்சு, அதை தாங்கிக்கிட்டாரு, அதை சகிச்சுக்கிட்டாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் இதை ஏத்துக்க முடியாது, நான் எப்படி இதை ஏத்துக்குவேன், என்னால முடியாது, எனக்கு இது சரியாகியே ஆகணும். எதுக்குமே ஜெபம் பண்ணாத அந்த மனுஷன் இந்த ஒரு காரியத்திற்காக அவர் அவ்வளவு ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே என்னை ஏத்துக்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த தடை, இந்த காரியம் உனக்கு இருக்கத்தான் செய்யும். இதை குறித்து நீ திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை ரொம்ப சந்தோஷத்தோட உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு பெரிய தரிசனத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுக்குள்ள அவ்வளவு தாட்டு, அவ்வளவு உற்சாகம், அத்தனை சம்பாதிக்கணும், நல்லா வரணும், மேல வரணும், ஊழியம் செய்யணும், பலவிதமான ஆசைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். ஆனா திடீரென்று உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒருவேளை உங்களுக்கு குழந்தையா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க சரீரத்துல ஒரு வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய தரிசனம், உங்களுடைய லட்சியம், உங்களுடைய வேலை, இது எல்லாமே எதுல தடைபட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, என்னால ஏத்துக்கவே முடியாது, என்னால ஏத்துக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டவர் என் தலை மேல வச்சாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என் தலை மேல வச்சிருக்கிறாரு, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. ஒருவேளை அது உங்களுக்கு டென்ஷனா கூட இருக்கலாம், அது உங்களுடைய ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அதை விட்டு ஒரு அடி கூட உங்களால நகர்த்த முடியாம இருக்கலாம். இரவுல வீட்டுக்கு வரும்போது அது ஞாபகம் வரலாம், அது உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சில நேரத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 2வது தடை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளால ஏற்றுக்க முடியாத சில தடைகளை கூட நம்ம என்ன பண்ணணும்னா தாண்டி ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம், நீங்க அதிலிருந்து, இந்த காரியம் வந்ததிலிருந்து உங்களால அடுத்து எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு நீங்க கட்டப்பட்டு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால இது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, என்னால முடியல, இந்த காரியம் இருக்கிறதுனால நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு ஆள் ஆகணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா என் வாழ்க்கையில் இப்படி ஏத்துக்க முடியாத ஒண்ணு ஆண்டவர் என் கையில கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு.
இதை நான் எப்படி நான் ஏத்துக்குவேன்? என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது, என் உடம்பு அதை ஏத்துக்க மாட்டேங்குது, அதனால நான் விட்டுட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, அந்த காரியத்தை மனசார ஏற்றுக்கொண்டு அதை தாங்கக்கூடிய பலத்த ஆண்டவரிடத்துல கேட்டு நீங்க அடுத்த படி அந்த தடையை தாண்டி எடுத்து காலடி எடுத்து வைங்க. இது சத்துரு உங்களை நிற்க பண்ணுகிறதற்காக வைக்கிற வேலை, உங்க உயர்வை தடுத்து நிறுத்துகிறதற்காக அவன் எடுக்கிற முயற்சி. ஆனால் உங்களை என்னையும் நேசிக்கிற கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், தடைகளை தாண்ட பண்ணுகிற ராஜா உங்க கரங்களை பிடித்து அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பிரச்சனை இனி உங்களை வருத்தப்படுத்தாதபடி அதை குறித்த கலக்கங்களை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, அப்பா அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு நீர் தருகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.